தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவை ராசிநாதனாக கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, இதை மட்டும் இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, நாங்கள் எடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் தடையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, வாழ்க்கையிலுமே அடிக்கடி சின்ன சின்ன இன்னல்கள், சண்டை சச்சரவுகள் இது வந்துகிட்டே இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு ஜோதிடரோட நம்பர் வாங்கி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர் ரொம்ப விஐபி ஜோதிடர். உங்களுக்கு இந்த நம்பர் தேவைப்படுங்கிறதுக்காக நாங்கள் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவை ராசிநாதனாக கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் டிஃப்ரெண்ட்டாக அணுகக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். எந்த விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். எல்லாத்துலேயும் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கும் பார்த்தியா, அந்த நுணுக்கங்களை ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே குரு அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இவங்க குருவாக தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஆலோசனை கேட்டால் தான் வீட்டில் இருக்கிற மற்ற நபர்கள் எல்லாமே செயல்படுவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த தனுசு ராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பணம்னு பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் ஒவ்வொருடைய மனதையும் அவங்களுடைய மனதில் அந்த ஆள் மனதில் அந்த அன்பை பெறக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பணத்தை விட மனம்தான் முக்கியம், ஒவ்வொருவருடைய மனதில் இடம் பிடிக்கிறோமா அதுதான் முக்கியம் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தான். மரியாதையாக இருப்பாங்க, பேசும்போது உண்மையை அதிகமாக பேசுவாங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட சிறிய அளவிலாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவமானமோ அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலோ அவதூறோ அந்த இடத்துல ஏற்படுச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கக்கூடியவங்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தான். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தோட அதிபதி சுக்கிரன் வர்றதுனால இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக வரும். கார் வாங்கி விற்கிறது, செகண்ட் ஹேண்டாக ஏதாவது ஒரு மெக்கானிக் கடை அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு லாபகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், அங்கே அதிபதி செவ்வாய். அந்த இடத்துல நம்மளுடைய தனுசு ராசிக்கு 12ஆம் இடம் செவ்வாய் வர்றதுனால பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதிக்கெல்லாம் போய் வழிபட்டுட்டு வருவீங்க. அப்படி வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். சித்தர்கள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே நீங்கள் போய் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்தாலும் முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சித்தர்கள் வழிபாடு செய்கிறதன் மூலிமா அந்த சாபங்கள் கர்மாக்கள் கொஞ்சம் குறையும். அதனால் சித்தர்கள் வழிபாடை செய்யுங்க. முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் நீங்கள் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. மன அமைதி கிடைக்கும், தெளிவாக சிந்திப்பீங்க, எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இதை ஒரு முறை இந்த தனுசு ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்பவுமே இறையருள் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வ வழிபாடு இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்குமே ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வாழ்க்கையில் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடாது. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு வாழ்க்கை துணையாகட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் போராடி தான் நீங்கள் பெற்றிருப்பீங்க. அதையுமே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் தொழிலை டக்குன்னு அமைச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு எதுவும் அமையாது. போராடுவீங்க. ஒரு தொழிலில் முன்னுக்கு வந்திருப்பீங்க, முன்னுக்கு வராமல் இருக்க முடியாது, முன்னுக்கு வருவீங்க. ஏன்னா குருவோடைய ராசி, அதனால் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் போராட்டங்கள் போராடி அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வர முடியும். சின்ன சின்ன தடைகள், இடைஞ்சல்கள், வியாபாரத்தில் ரொம்ப அடிபட்டு மேலே வந்திருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத
மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்ற ராசியா, அதாவது நட்பு ராசியாக இதெல்லாம் அமையும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நெருப்பு ராசிகள் எல்லாமே இவங்களுக்கு நட்பு ராசியாக அமையும். மேஷம், சிம்மம் இவங்கெல்லாம் இவங்களுக்கு நட்பு ராசியாக அமையும். இவங்க மூலிமா வாழ்க்கை துணை அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 2 ராசிக்காரங்க கூட ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய இயல்புகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வைகாசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் படும்போது இந்த மாதம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. ஆனாலும் இந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மே 25க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு குரு வரப்போகிறார். அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கும்போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் வரும். மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சுப விரயம் கொஞ்சம் செஞ்சுக்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்குது, ஏதாவது சுபகாரியம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் அதை செஞ்சுக்கோங்க. சுப விரயம் செஞ்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா விரயங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நண்பர்களால் ஒரு சில இடத்துல பகை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அல்லது உறவினர்கள் மூலிமா மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் ஸ்டார்டிங்லேயே 1-2 நாளிலேயே பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், அவங்க மூலிமா மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி ஏதாவது ஏற்படுச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நண்பகத்தன்மை இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்லும்போது, ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இது பொருந்தி வருமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு பொருந்தி வரும். அதனால் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருக்கும் பொருந்தாது அப்படிங்கிறதுனால நீங்கள் இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே இது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஒரு சிலருக்கு கட்டாயம் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். மாத பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வைகாசி மாதம் 1ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசிக்கு 6-11 ஆகிய இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்போது அங்குள்ள குருவோடு இணையும் போது மனக்குழப்பம் ஏற்படும். பக்கத்தில் இருக்கிறவங்களாலேயே பகை ஏற்படும். ஒரு சில சிக்கல்களும் சோதனைகளும் வரும். நேரமில்லை போன்ற பிரச்சனைகள் வரும். கடினமாக உழைக்கிறேன், போதுமான ஆதாயம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எதையுமே சிந்தித்து செயல்பட முடியாது, திட்டமிட்டு செயல்பட முடியாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. தசாபுத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஓரளவுக்கு பலமாக இருக்குது அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். தெய்வ வழிபாட்டு மூலிமா நல்ல ஒரு அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வைகாசி மாதத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வைகாசி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7-10 இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மாமா மைத்துனர் வழியில் ஏதாவது மனக்கசப்பு வரும். வெளியில் பயணம் போகும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருந்துக்கணும். புதுசாக ஒரு சில முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக எந்த காரியெல்லாம் நிலுவையில் இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தூரிதமாக செஞ்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு சாதகமான பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள், மின்சாதன பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அந்த வைகாசி மாதத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பங்குதாரர்களால் ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புதுசாக ஒரு சில பங்குதாரர்களை சேர்ப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வைகாசி 26க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய தனுசு ராசிக்குன்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும்போது இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். திட்டமிட்டு சரியாக காய் நகர்த்தினீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். நினைத்ததை சாதிப்பீங்க. எந்த தடையும் ஏற்படாது. பொருளாதாரத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த பற்றாக்குறை கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் ஒரு அளவுக்கு கைகூடி வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கேட்ட இடத்துல இடமாறுதல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
பொது வாழ்வில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் கூட்டாளர்களால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதேமாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புக்காக கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. கவனமின்மை, கவனச்சிதறல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலும் பொருளாதாரத்தில் அந்த பற்றாக்குறை என்ற நிலை கொஞ்சம் மாறி ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் ஒரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. அதோடு கூட வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுறது இன்னும் நல்லது. மஞ்சள் நிற பூவோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி வழிபடுறது, கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுறது இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு எலுமிச்சம்பழ சாதத்தை தானமாக கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.